வறுமையில் திண்டாடும் ஒரு தையல்காரர் ஒரு விலையுயர்ந்த ஆடையை ஒரு பணக்காரருக்காக தைத்துக் கொண்டிருந்தார். ஆடை தைத்து முடிந்ததும் அதை பணக்காரரிடம் கொடுத்தபோது பணக்காரர், "மிகச் சிறப்பாக உங்கள் வேலையையும் திறமையையும் காட்டியுள்ளீர்கள். மிகவும் அற்புதமாக உள்ளது. இருந்தாலும் நீங்கள் ஏன் ஒரு கந்தலாடையை அணிந்திருக்கிறீர்கள்?" என்றார். தையல்காரர் சிரித்தார். "ஐயா, ஒரு மெழுகுவர்த்தி தான் உருகி மற்றவர்களுக்கு ஒளியை கொடுப்பது போல நான் என் முழு திறமையையும் உபயோகித்து சிறப்பான ஆடைகளை மற்றவர்களுக்காக தைக்கிறேன்" என்று பதிலளித்தார். அன்றிரவு பணக்காரரால் தூங்க முடியவில்லை. மல்லாந்து படுத்தபடி, இந்த தையல்காரர் மற்றவர்களுக்கு இவ்வளவு அழகான உடைகளை தைத்துக் கொடுக்கிறார், ஆனால் அவரோ ஒட்டு போட்ட ஆடைகளை உடுத்துகிறார். அவர் சொன்னது போல, மெழுகுவர்த்தி மற்றவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக எரிகிறது, அது சரிதான். ஆனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் பட்டு துணிகளை உடுத்திக் கொண்டு பணத்தை சேமித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் இன்று இரவு இந்த பணம் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் தரவில்லை, மாறாக அச்சம்தான் தருகிறது. ஆனால் இந்த தையல்காரர் போன்றவர்களின் கஷ்டங்களை போக்கியிருந்தால் அதனால் அவர்கள் அடையும் மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சியை தந்திருக்கும். அதுதான் உண்மையான செல்வமும் கூட. உண்மையான செல்வம் என்பது நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதில் இல்லை, நான் என்ன கொடுக்கிறேன் என்பதில் தான் இருக்கிறது. இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன். கொடுப்பதில் தான் உண்மையான செல்வம் இருக்கிறது என்று வாழ்க்கையில் முதல் முறையாக உணர்ந்தார். கொடுத்தால் குறைந்துவிடும் என்று நினைப்பவன் உண்மையான செல்வந்தனா?